அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை மிகவும் அழகான ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறது. பாலைவனத்தில் தாகத்தோடு இருக்கும் ஒரு கலைமான் தண்ணீருக்காக எவ்வளவு ஆவலோடு தேடுமோ, அதே போன்ற ஒரு தாகம் நம் ஆன்மாவுக்கு கடவுள் மீது இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் கூறுகிறது. இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் 42 அதிகாரம் 1 இறைவார்த்தை. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் நம்முடைய பசியையும் தாகத்தையும் தற்காலிகமான காரியங்களால் தீர்க்க முயல்கிறது. ஆனால் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் வெறுமையை இறைவனால் மட்டுமே நிரப்ப முடியும். நம்முடைய பணம், பதவி, உறவுகள் தராத ஒரு நிறைவை இறைவனுடனான உறவு நமக்கு தருகிறது. நீங்கள் இன்று கவலையோடும் ஏதோ ஒன்றை இழந்த உணர்வோடும் இருக்கலாம். உங்கள் ஆன்மா உண்மையில் இறைவனுக்காகத்தான் ஏங்குகிறது. அவரை தேடுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எமது ஆன்மாவின் தாகத்தை தீர்க்கும் ஜீவ ஊற்றே, உமக்கு நன்றி. என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று பாடிய திருப்பாடலைப் போல நாங்களும் உம்மை தேடும் ஆர்வத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உலக காரியங்களில் நாங்கள் அமைதியை தேடி அலைந்து சோர்ந்து போகாதபடி உமது பிரசன்னத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் திருப்பெயரை நாங்கள் உச்சரிக்கும் போது எமது உள்ளத்தில் ஒரு தெய்வீக நிறைவு உண்டாகட்டும். இன்று எமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் ஆன்மீக தாகத்தையும் நீர் தீர்த்து வைத்தருளும். எமது வேலைகளில், பயணங்களில் மற்றும் சந்திப்புகளில் உமது அன்பை நாங்கள் உணர செய்யும். உம்மை தவிர எங்களுக்கு வேறு புகலிடம் இல்லை என்பதை நாங்கள் ஆழமாக நம்ப செய்யும். இன்றைய நாள் முழுவதும் உமது கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று உங்கள் உள்ளத்தின் தாகத்தோடு இறைவனை அழையுங்கள். அவர் உங்களை அமைதியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புவார். இறைவனை தேடும் இதயம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.